ஓம் சாந்தி. 3/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உண்மையிலும் உண்மையான விட்டில் பூச்சிகளான நீங்கள் இப்போது ஜோதியில் பலியாகின்றீர்கள். இந்த பலியாவதன் நினைவு சின்னமே தீபாவளி ஆகும். கேள்வி: பாபா தன் குழந்தைகளுக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்கின்றார்? பதில்: ஆத்மாக்களாகிய நீங்கள் நிர்வாண தாமத்திலிருந்து எப்படி வருகிறீர்கள் மற்றும் நான் எப்படி வருகிறேன் என்பதை பாபா குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கின்றார். நான் யார், என்ன செய்கிறேன், எப்படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன், எப்படி குழந்தைகளாகிய உங்களை ராவணனை வெற்றி கொள்ள வைக்கிறேன் என்ற அனைத்தையும் குறித்து இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஜோதி இப்போது ஏற்றப்பட்டுவிட்டது. பாடல்: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். ஆத்மாக்கள் இந்த ஸ்தூலமான கர்மேந்திரியங்களின் மூலம் பாடலை கேட்டீர்கள். பாடலில் முதலில் சரியாக இருந்தது, பிறகு பக்தி மார்க்கத்தின் வார்த்தைகள் இருந்தன. உங்களின் பாதத்தில் தூசியாக உள்ளோம் என்று பக்தியிலே பாடுகின்றனர். இப்போது குழந்தைகள் பாதத்தின் தூசியாக இருக்க முடியாது. இது தவறாகும். தந்தை குழந்தைகளுக்கு சரியான வார்த்தைகளை புரிய வைக்கின்றார். குழந்தைகள் எங்கிருந்து வருகின்றனரோ தந்தையும் அங்கிருந்துதான் வருகின்றார். அதுதான் நிர்வாண தாமம் ஆகும், அதாவது சப்தமற்ற உலகமாகும். அங்கிருந்து அனைவரும் வருவது பற்றிய செய்தியை குழந்தைகளுக்கு சொன்னேன். நான் எப்படி வருகிறேன், வந்து என்ன செய்கிறேன் என்பது குறித்தும் சொல்லி இருக்கின்றேன். ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக ராவணன் மீது வெற்றி பெறச் செய்கின்றார். குழந்தைகள் அறிவார்கள், ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் இந்த பூமியில்தான் வரும் என்று சொல்வோம். நீங்கள் உலகின் எஜமானர் ஆகிறீர்கள். பூமி, ஆகாயம், சூரியன் முதலான அனைத்தும் உங்கள் கைகளில் வந்து விடுகின்றன. ஆக ராவண ராஜ்யம் முழு உலகின் மீது, ராமராஜ்யம் கூட முழு உலகின் மீது உள்ளது என்று சொல்கிறோம். ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கில் மக்கள் உள்ளனர். ராமராஜ்யத்தில் குறைவாகவே இருப்பார்கள். பிறகு மெல்ல மெல்ல வளர்ச்சி அடையும். ராவண ராஜ்யத்தில் வளர்ச்சி அதிகமடைகின்றனர். ஏனெனில் மனிதர்கள் விகாரிகளாக ஆகிவிடுகின்றனர். ராமராஜ்யத்தில் நிர்விகாரிகளாக, தூய்மையானவர்களாக இருக்கின்றனர். இது மனிதர்களின் கதைதான் ஆகும். ஆக ராமனும் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானர், ராவணனும் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானர். இப்போது எவ்வளவு நிறைய தர்மங்கள் இருக்கின்றன. பல தர்மங்களின் விநாசத்தை பற்றி பாடப்பட்டும் உள்ளது. பாபா மரத்தை பற்றியும் கூட புரிய வைத்திருக்கின்றார். இப்பொழுது தசரா கொண்டாடுகின்றனர். ராவணனை எரிக்கின்றனர். இது எல்லைக்கு உட்பட்ட ஒரு எரித்தல் ஆகும். உங்களுடையதோ எல்லைக்கு அப்பாற்பட்டது. ராவணனையும் கூட பாரதவாசிகள் தான் எரிக்கின்றனர். வெளிநாடுகளிலும் கூட எங்கெங்கு பாரதவாசிகள் அதிகமாக இருக்கின்றனரோ அங்கெல்லாம் கூட எரிப்பார்கள். அது எல்லைக்குட்பட்ட தசராவாகும். இலங்கையில் ராவணன் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தான். சீதையை கடத்தி இலங்கைக்கு சென்று விட்டான் என்று காட்டுகிறார்கள். இவை எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். இப்போது முழு உலகத்தின் மீதும் ராவண ராஜ்யம் இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். ராமராஜ்யம் என்பது இப்போது இல்லை. ராமராஜ்யம் என்பது ஈஸ்வரனாகிய இறைவனால் உருவாக்கப்பட்டது என்று அர்த்தம். சத்யுகம் ராமராஜ்யம் எனப்படுகிறது. பக்தர்கள் மாலையை உருட்டுகின்றனர். ரகுபதி ராகவ ராஜாராம் என்று சொல்கின்றனர். ஆனால் ராஜா ராமனை நினைக்கவில்லை. யார் முழு உலகத்தின் சேவை செய்கின்றாரோ அவரது மாலையை உருட்டி நினைக்கின்றனர். பாரதவாசிகள் தசராவுக்கு பிறகு தீபாவளியை கொண்டாடுகின்றனர். தீபாவளியை ஏன் கொண்டாடுகின்றனர்? ஏனெனில் தேவதைகளின் முடிசூட்டும் விழா நடக்கிறது. முடிசூட்டும் விழா நடக்கும் நேரத்தில் நிறைய தீபங்களை ஏற்றி வைக்கின்றனர். ஒன்று முடிசூட்டும் விழா, மற்றொன்று வீடுகள் தோறும் தீபாவளி, அதாவது தீபங்களின் வரிசை என்று சொல்லப்படுகிறது. அனைத்து ஆத்மாக்களின் ஆத்ம ஜோதி பிரகாசித்து கொண்டிருக்கும். இப்போது அனைத்து ஆத்மாக்களின் ஜோதியும் அணைந்துவிட்ட நிலையில் உள்ளது. இரும்பு யுகம் என்றாலே காரிருள்,
காரிருள் என்றால் பக்தி மார்க்கம். பக்தி செய்ய செய்ய ஜோதி குறைந்து விடுகிறது. மற்றபடி அந்த தீபாவளி என்பது செயற்கையானது. பட்டாபிஷேகம் நடக்கிறது என்பதற்காக பட்டாசுகள் வெடிக்கிறார்கள் என்பதல்ல. தீபாவளி என்று லக்ஷ்மியை அழைக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். இது பக்தி மார்க்கத்தின் பண்டிகையாகும். ராஜாக்கள் யாராக இருந்தாலும் சிம்மாசனத்தில் அமர்கின்றனர் என்றால் அதற்கான முடிசூட்டும் விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இவை அனைத்தும் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் ஆகும். இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட விநாசம், உண்மையிலும் உண்மையான தசரா என்பது நடக்க வேண்டியுள்ளது. தந்தை அனைவரின் ஜோதியையும் ஏற்றுவதற்காக வந்துள்ளார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. ஞானம் மற்றும் யோகம் மிக்கவர்களாகி வாயிலிருந்து ஞான ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும். சேவையில் ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும். நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை கொடுக்க வேண்டும். இந்த அலௌகிக காரியத்தை செய்ய வேண்டும். 2. உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினியாக ஆகி ஒரு பிரியதர்ஷனின் மீது அர்ப்பணம் ஆக வேண்டும், அதாவது பலியாக வேண்டும். அப்போதுதான் உண்மையான தீபாவளி என்பது நடந்தேறும். வரதானம்: உலக மகாராஜன் என்ற பதவியை பிராப்தி அடைவதற்காக அனைத்து சக்திகளின் சேமிப்புகளிலும் நிறைந்தவர் ஆகுக. விளக்கம்: யார் உலக மகாராஜன் என்ற பதவியை பிராப்தியாக அடையக்கூடிய ஆத்மாவோ அவரது முயற்சி தனக்காக மட்டுமே இருக்காது. தனது வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் அல்லது சோதனைகளில் தேர்ச்சி பெறுவது என்பது மிகவும் பொதுவானது. ஆனால் யார் உலக மகாராஜன் ஆகக்கூடிய ஆத்மாக்களோ அவர்களுக்கு இப்பொழுது முதலே அனைத்து சக்திகளின் சேமிப்பும் நிறைந்திருக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு வினாடி நேரமும் ஒவ்வொரு சங்கல்பமும் மற்றவர்களுக்காக இருக்கும். உடல், மனம், பொருள், சமயம், சுவாசம் அனைத்தும் உலக நன்மைக்காக பயனடைந்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: ஒரே ஒரு பலவீனம் அநேக விதமான சிறப்பு அம்சங்களை அழித்து விடக்கூடியது என்பதால் பலவீனங்களுக்கு விடை கொடுத்து விடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். தனது சுபமான பாவனை, சிரேஷ்டமான விருப்பம், சிரேஷ்டமான உள்ளுணர்வு, சிரேஷ்டமான அதிர்வலைகள் மூலம் நீங்கள் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட தங்கள் மனதின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும். இதற்கான விதி என்னவென்றால் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆவதாகும். இதற்கு ஸ்தூலமான சாதனம், வாய்ப்பு அல்லது நேரத்தின் பிரச்சனை என்பது கிடையாது. லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆக வேண்டியது அவசியம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.